தேவமாதாவின் வணக்க மாதம் 4ஆம் நாள். தேவமாதாவின் நாமம் சுகிர்த நாமம். தேவமாதா கொண்டிருக்கிற மரியாள் என்ற நாமத்தை விட அன்னையினுடைய மேன்மையையும் மகிமையையும் அறிகிறதற்கு தகுதியான வேறொரு நாமமே இல்லை. இந்த திருநாமத்துக்கு சமுத்திரத்தின் நட்சத்திரம் என்பது பொருள். ஆகையால் பெருங்காற்று அடிக்கிற சமுத்திரமாகிய இந்த உலகில் வாழ்பவர்களுக்கு ஒளி வீசுகிற நட்சத்திரம் போலவும் சுடரான தீபம் போலவும் கன்னி மரியம்மாள் எல்லோருக்கும் மோட்ச வழியை காட்டி அவர்கள் யாவருக்கும் துணையாக விளங்குகிறார்கள். புனித பெர்னர்ட் என்பவர் எழுதியதாவது: புயலுள்ள கடலாகிய இந்த உலகத்தில் சஞ்சரிக்கிற நிர்பாக்கிய மனிதனே, நீ வழி தப்பி அமிழ்ந்து போகாமல் கரையேற நட்சத்திரமாகிய கன்னி மரியாயை பார்த்து வேண்டிக் கொள்வாயாக. ஆங்காரம், கோபம், மோகம், காய்மகாரம் முதலான துர்க்குணங்கள் உன் ஆத்மத்தில் கிளம்பி நீ பாவத்தில் விழப்போகிற வேளையில் நட்சத்திரமாகிய அன்னையை பார்த்து வேண்டிக் கொள்வாயாக. ஆபத்துகளிலும் நிர்பாக்கியங்களிலும் நிர்பந்தங்களிலும் எவ்வித துன்ப துரிதங்களிலும் மரியாயை நினைத்து வேண்டிக் கொள்வாயாக. அந்த திருநாமமானது உன் நெஞ்சிலும் உன் வாயிலும் என்றும் இருக்க கடவதாக. அன்னையை பின் சென்றால் வழி தப்பி போகாமலும், வேண்டிக் கொண்டால் நம்பிக்கையை கைவிடாமலும் கரையேறி மோட்ச வீடு சேருவாய். தேவமாதாவின் நாமம் மகிமையுள்ள நாமம். பரிசுத்த கன்னி தனக்குண்டான மேன்மையாலும் தாம் உரிமையாய் பெற்ற சுதந்திரத்தாலும் உலகத்துக்கெல்லாம் ராக்கினியாகவும் சமணசுகளுக்கெல்லாம் ஆண்டவளாகவும் மனிதர்களுக்கெல்லாம் தாயாராகவும் நியமிக்கப்பட்டார்கள். இது பற்றியே ஜனங்கள் எல்லாரும் மகிமை பிரதாபமுள்ள இப்பெயரால் அன்னையை கூப்பிடுகிறார்கள். திவ்ய கன்னி மரியாயே, உமது திருநாமத்தில் அடங்கியிருக்கிற பொருளின்படியே பரலோகத்தில் நீர் மகிமையுடன் வீற்றிருந்து பசாசுகளுக்கு பயமுண்டாக்கி பூலோகத்திலே வணங்கப் பெறுவீராக. சர்வேசரனல்லாத எல்லாவற்றையும் விசேஷமாய் எங்கள் மனதுகளையும் நீர் ராக்கினியாக இருந்து நடத்தி நாங்கள் படுகிற துன்பங்களில் ஆதரவுமாய் பலவீனத்திலே வல்லமையுமாய் அந்தகாரத்திலே ஞான ஒளியுமாய் மரண நேரத்தில் ஞான நம்பிக்கையுமாய் இருப்பீராக. புதுமை. ஓர் வற்றாத ஊற்றிலிருந்து நல்ல தண்ணீர் திரளாய் சொரிந்து வருகிறது போல் பரிசுத்த கன்னிகையின் பேரில் வைத்த உறுதியான பக்தி விசுவாசத்தில் நின்று ஞான நன்மைகள் எல்லாம் சம்பூரணமாய் சொரிந்து வருகிறது. புனித அந்திரேயாஸ் பிறப்பதற்கு முன் அவருடைய பெற்றோர் தங்களுக்கு பிறக்கப் போகிற முதல் பிள்ளையை சர்வேஸ்வரனுக்கு ஒப்புக்கொடுப்போம் என நேர்ச்சை செய்திருந்தார்கள். ஆனால் முதல் பிள்ளையாய் பிறந்த அந்திரேயாஸ் தம்முடைய தாய் தந்தையருடைய சுகிர்த கருத்துக்கு இசைந்து நடந்து வரவில்லை. துஷ்ட தோழரோடு சேர்ந்து பாவ சேற்றில் அமிழ்ந்து அதிக பொல்லாதவரானார். சூதாடியும் உலக கேளிக்கைகளை தேடியும் சிற்றின்ப சுகங்களை நாடியும் அவர் நடந்ததுமின்றி பொல்லாதவர்களுக்குள்ளே அதிக பொல்லாதவராய் இருந்தார். ஆகையால் தன்னுடைய பக்தியுள்ள தாயார் தனக்கு எந்த சுகிர்த புத்திமதிகளையும் சொன்னாலும் அவைகளை அனைத்தையும் நிராகரித்து விடுவார்.
அதனால் அவருடைய தாய் கஷ்டப்பட்டு அவருக்கு நல்ல புத்தி வரும்படியாக இடைவிடாது தேவமாதாவின் அடைக்கலத்தை தேடி மன்றாடி வந்தாள். இவ்வாறு வேண்டிக் கொண்டதன் பயனாக தான் கேட்ட மன்றாட்டை அடைந்தாள். ஓர் நாள் அந்திரேயாஸ் பிரபல்யமான விளையாட்டுக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தனது தாயார் அழுது திரளான கண்ணீர் விடுகிறதைக் கண்டு கலங்கிய அவர் தன் தாயை நோக்கி அழுகிற காரணம் என்னவென்று கேட்டார். அதற்கு அவள் சற்று நேரம் தாமதித்து சொன்னதாவது: என் மகனே, நீ பிறக்கிறதற்கு முந்தின நாள் இரவில் ஒரு கனவு கண்டேன். அது என்னவென்றால், நான் ஒரு சிறு ஓநாயை பெற்றதாகவும் அது கார்மேல் என்னும் சபை சாமியார்களுடைய கோவிலில் நுழைந்தவுடன் அந்த ஓநாய் அற்புத மாற்றமடைந்து ஓர் ஆட்டுக்குட்டியாய் போனதாகவும் கண்டேன். இதன் காரணமாக உன் தந்தையும் நானும் உன்னை தேவமாதாவுக்கு ஒப்பு கொடுத்தோம். ஆனால் நான் கனவில் கண்டபடியே துர்நடத்தையினாலும் கொடிய கொடூரத்தினாலும் ஓர் சொல் கேட்காத நாய்க்கு சரிசமமாய் இருக்கிற உன்னை பெற்றதற்கு தினமும் அழுகிறேன். ஆகிலும் உன் நல்ல நடத்தையினாலும் சுகிர்த பக்தியினாலும் நீர் ஓர் ஆட்டுக்குட்டியைப் போல மாறிப் போவதை காண்பேனாகில் சந்தோஷமாய் மரிப்பேன். இந்த வார்த்தைகளை அந்திரேயாஸ் கேட்டு அஞ்சி பயந்து சற்று நேரம் திகிலடைந்து தேவ கிருபையினால் முழுவதும் மனம் திரும்பி தன் தாயை நோக்கி சொன்னதாவது: என் தாயே, கொடிய ஓநாயைப் போல் நடந்து நான் சாதுவான ஆடு போல ஆகிறதற்கு முன் நீங்கள் சாக மாட்டீர்கள். வெகு நாள் அந்த துஷ்ட மிருகத்தைப் போல் இருந்தேன். இப்பொழுதோ உங்கள் கனவு நினைவாவதை பார்ப்பீர்கள். தேவமாதாவுக்கு என்னை ஒப்பு கொடுத்தீர்கள் என்றீர்களே, இந்த பரம நாயகிக்கு நான் என்னை ஒப்பு கொடுப்பதே நியாயம். நீங்கள் எனக்காக செய்த வேண்டுதல் வீணாகிவிடவில்லை என்கிறதை பற்றி இப்போது சந்தோஷமாயிருங்கள். நான் உங்களுக்கு செய்த துரோகத்தையும் வருவித்த கஸ்தியையும் துர்க்கிரியைகளையும் பரிவுடன் பொறுத்து கொண்டு எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அந்திரேயாஸ் இந்த வார்த்தைகளை சொல்லியவுடன் புறப்பட்டு கார்மேல் என்னும் சபை குருக்களின் கோவிலுக்கு போய் பரிசுத்த கன்னிகையின் பீடத்தண்டையில் சாஷ்டாங்கமாக விழுந்து தன்னை சர்வேஸ்வரனுக்கும் தேவமாதாவுக்கும் காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார். அதே நொடியில் தேவ கிருபையால் இவர் வேறு மனிதனாகி இந்த சந்நியாசிகளுடைய சபையில் சேர வேண்டுமென்று உறுதியான மனதோடு பிரதிக்கனை செய்தார். அப்படியே அச்சபையில் பிரவேசித்து அதில் கடின தவம் செய்து குருவாகி கடைசியில் மிகவும் பெயர் பெற்ற மேற்றானியரானார். இவர் தனது வாழ்நாள் எல்லாம் தேவமாதாவை மிகுந்த பக்தியோடு வணங்கி தேவமாதாவின் ஊழியன் என பிறர் தம்மை அழைக்க வேண்டுமென்று ஆசித்தார். நாம் எல்லோரும் இந்த பெரிய புனிதரைப் போல நம்மை தேவமாதாவுக்கு முழுவதும் ஒப்பு கொடுப்போமாக. ஜெபம். மிகவும் நேசத்துக்குரிய பரிசுத்த கன்னிகையே, உம்முடைய திருநாமத்தை உச்சரிக்கும் போதெல்லாம் நெஞ்சிலே யாவருக்கும் உமது பேரில் பக்தி உண்டாகிறதும் அல்லாமல் உம்மை நினைக்கிறவர்கள் எல்லாருக்கும் அதிகமாய் உம்மை நேசிக்க துணிகிறார்கள்.
ஆண்டவளே, என் பலவீனத்தை நீக்கி எனக்கு திடனளித்து, இந்த கண்ணீர் கணவாயில் எனக்கு வேண்டிய உதவிகளை நல்கியருளும். நீர் பிரத்யட்சமாய் சர்வேசுரனை தரிசித்து, அவர் அருகில் நீர் இருப்பதனால், எங்களுக்காக வேண்டிக்கொள்ள உம்மை விட தகுதியானவர்கள் இல்லை. எங்கள் ராக்கினியே, நீர் உமது திருமைந்தனிடம் கேட்கும் எல்லாம் அவசியம் கொடுக்கப்படும். ஆகையால் நீர் எமக்காக மனு பேசியருளும். நாங்கள் இவ்வுலகில் உமது திருமைந்தனாகிய சேசுநாதரை முழு மனதோடு நேசித்து, மறு உலகில் என்றும் அவரை சிநேகிக்க எங்களுக்கு விசேஷமாய் உமது உதவியை அடைந்து கொடுத்தருளும். ஆமேன். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜெபமானது: மரியாயே வாழ்க, ஆண்டவளே வாழ்க, சமுத்திரத்தின் நட்சத்திரமே வாழ்க. 4ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது: கல்லறை உள்ள இடத்தில் போய் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்காக வேண்டிக் கொள்கிறது.